திருவாரூர் மாவட்டம் முழுவதும் நேற்று காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை மிதமான மழை என்பது பெய்து வந்தது. இந்த நிலையில் இரவு முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 40 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே அதம்பார் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் ஸ்ரீவாஞ்சியம் மின்சாரத்துறை அலுவலகத்தில் தற்காலிக வேலை செய்து வருகிறார். இவருக்கு மோகன்தாஸ் என்கிற மகனும், மோனிஷா என்கிற மகளும் உள்ளனர். மோகன்தாஸ் அச்சிதமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே பள்ளியில் மோனிஷா 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மோகன்தாஸ் மற்றும் மோனிஷா இருவரும் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனமழையின் காரணமாக வீட்டின் சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இடிந்து விழுந்ததன் காரணமாக இருவரும் மோனிஷா தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தந்தை ராஜசேகர் இருவரையும் இருசக்கர வாகனத்தில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளார். இதனையடுத்து நன்னிலம் அரசு மருத்துவமனை மோனிஷாவை மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நன்னிலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பிரேத பரிசோதனைக்காக சிறுமியின் உடல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. மோகன்தாஸ் சிறு காயங்களுடன் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.